ஆடி 18 அன்று மறந்தும் கூட இந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்து விடாதீர்கள். யாருக்கும் பொதுவாக ஆடி மாதத்தில் சுபகாரியம் செய்ய தயங்குவார்கள். ஆடி 18ஆம் தேதியை மட்டும் ஆடிப்பெருக்கு என்று கூறுவார்கள். இந்த ஒரு நாளில் எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் சிறப்பானதாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்நாளில் நாம் தானம் செய்தால் நம் வம்சத்திற்கே ரொம்ப நல்லது. நாம் தானம் செய்யும்போது ஒரு பொருளை மட்டும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் நம் வீட்டில் வறுமையை கொண்டு வந்து சேர்க்கும். அது என்ன என்று தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஆடிப்பெருக்கு அன்று நீங்கள் பயன்படுத்திய பழைய துணிகளை யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் தானம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் புதிய துணிகளை வாங்கி கொடுங்கள். இல்லையேல் பணமாக கொடுத்து விடுங்கள் உங்களால் முடிந்ததை. பழைய துணிகளை துவைத்து கொடுக்கலாமா என்று கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. இது உங்கள் கர்மாவை இன்னும் அதிகப்படுத்தும். அதனால் ஆடிப்பெருக்கு அன்று மஞ்சள், குங்குமம், 2 வளையல், தாலிக்கயிறு வைத்து ஒருவருக்கோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவருக்கோ கொடுங்கள். உணவு கொடுங்கள். இல்லையேல் புது துணி வாங்கி கொடுங்கள். இல்லையேல் ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவுங்கள். குறைந்தபட்சம் நோட்டு புத்தகங்களாவது வாங்கி கொடுங்கள். உங்கள் சக்தியை பொறுத்து வாங்கி கொடுங்கள் அவர்களுக்கு. உங்கள் சந்ததியே செய்த பாவம் இதனால் விலகும். ஒரு ஏழை குழந்தை கல்விக்கு உதவுவது அந்த சந்ததிக்கே நாம் உதவுவது போலாகும்.